வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸில் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் செகண்ட் கிளாஸ். ஆல்ரெடி வந்துன்னா ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸை இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸை செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Choose the idiom phrases that can substitute the highlighted group of words meaningfully. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் சர்டன் திஸ் இஸ் த பெஸ்ட் பீஸா இன் த டவுன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இங்கே டாக் பண்ணியிருக்காங்களா, இதை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபார் சர்டன் அப்படிங்கிறதுக்கான இடியத்துக்கான மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்துன்னா பியாண்ட் எ ஷேடோ ஆஃப் எ டவுட். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ திக் அண்ட் தின். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துன்னா ஆஃப் அண்ட் த ராங் ஃபுட். ஃபோர்த்தில் வந்துன்னா பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் சர்டைன் அப்படிங்கிறதுக்கான இடியத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர் சர்டைன் அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் சர்டைன் அப்படின்னா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்படியே உள்ள மீனிங் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்டைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சந்தேகம் வரும். இல்லை அது கூட இருக்குன்னா இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா சந்தேகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தானே இருக்கும். சந்தேகங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் சரி, சரியாக பண்ணாலும் சரி, சந்தேகங்கிறது வந்து பெருசாக பட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்டைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சர்டைன் அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு அப்பால், சந்தேகத்துக்கு அது மேலே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அப்போது இதில் சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் எ ஷேடோ ஆஃப் டவுட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எப்போவுமே சந்தேகப்படாமல் சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்டைன் அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த இடியத்துக்கான மீனிங்காக இருக்கும். ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க பியாண்ட் எ ஷேடோ ஆஃப் எ டவுட் அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்ட் டு ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே, ஸோ இங்கே ஃபில்லிங் த பிளாங்க் தான் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொலோசல் சம்ஸ் ஹேவ் டேஷ் வேஸ்டட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கொலோசல் சம் ஹேவ் டேஷ் வேஸ்டட். ஓகேவா? ஸோ இந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் 1ல் வந்து பீயிங், ஆப்ஷன் 2ல் 2, ஆப்ஷன் 3ல் பீன், ஆப்ஷன் 4ல் வந்து பீன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோசல் சம்ஸ் ஹேவ் பீன். ஓகேவா? ஹேவ் பீன் சொல்லுவோமா, ஹேவ் பீன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்துருக்கு, அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க பீங்கிறது தான் வந்து இதில் வரும். இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து வரணும். இப்போது இந்த இடத்துல பீன் வரும், அதான் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். கொலோசல் சம்ஸ் ஹேவ் பீன் வேஸ்டட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது என்ன V3. ஓகேவா? இப்போ இதே இடத்துல வந்துன்னா V4 வந்துடுச்சு அப்படின்னா இது ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோ மேட்டர். இப்போ வந்து இது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க, பேசிவ் வாய்ஸில் இருக்குது அப்படிங்கிறது அதோட வெர்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேஸ்ட் இது வந்து V3 ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ V3 ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? அதே இது V4. ஓகேவா? அதாவது V4 அப்படின்னா ING வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை டைரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 அதாவது மோர் தென் ஒன்ஸ் த in the course of my questionnaire I have questioned about your love for the country and culture அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்து ஒன்று இங்கே கொடுத்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் பார்த்து முதல்ல வந்து சென்டென்ஸில் பாருங்கள். இங்கே கோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, கல்ச்சர் இருக்கா? கல்ச்சர் இருக்குது. ஓகே, அடுத்து
கோர்ஸும் தான் இருக்கா, கோர்ஸும் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, கோர்ஸ் COURSE அதுவும் கரெக்டாக தான். ஓகேவா. ஸோ கோர்ஸ் கரெக்டாக தான். அடுத்து கல்ச்சரும் கரெக்டாக தான், CULTURE கல்ச்சர். ஓகேவா, கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினரி. ஓகேவா, கொஸ்டினரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இது தப்புன்னு வருது. ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ தப்பு. ஸோ மற்றபடி கொஸ்டினர்டு அப்படிங்கிறதும் கரெக்டாக தான். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தப்பானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க இந்த கொஸ்டினரி தான். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டினரி இந்த தூக்கிட்டு ஒய் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் சரியாக போயிடும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரியான இன்கல்கி ஸ்பெல் வேர்டும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேட்காம சென்டென்ஸில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆன்டனிம் தான் கேட்டிருக்கான். ஓகேவா. ஸோ மொரோஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கான ஆன்டனிம் தான் கேட்குறான். ஓகேவா. ஸோ முதல்ல சினானிம்ஸாக இருந்தாலும் சரி ஆன்டனிம்ஸாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே மொரோஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழ், அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து டவுன் பண்ணுறதை சொல்லக்கூடியதான் இது வந்து சொல்லக்கூடியது. மொரோஸ் அப்படின்னா டவுன் ஆகிறதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ டவுன் ஆகிறது, அதாவது கீழே வர்றது அந்த மாதிரி கூட சொல்லுங்க. ஓகேவா. ஸோ கீழிறங்குதல், கீழிறங்குதல்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ மொரோஸ் அப்படிங்கிறது வந்து கீழிறங்குதல் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கிராங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கிராங்கி ஆப்ஷன், அதாவது மோசமான சொல்லுவோம் அந்த மாதிரி அது. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளம். ஓகேவா. ஆப்ஷன் 3ல் வந்து அப்லிஃப்டர் உயர்த்தப்படுதல். ஆப்ஷன் 4ல் வந்து க்ளோமி அப்படின்னா இருண்டன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருண்டன்னு அர்த்தம். அப்லிஃப்டர் அப்படின்னா உயர்த்தப்படுதல். ஓகேவா. ஸோ கிராங்கி அப்படின்னா மோசமான அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரும். ஓகேவா. ஸோ புரிஞ்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு என்ன மொரோஷ் அப்படிங்கிறது கீழே இறங்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்போ இப்படி உள்ளதுக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சிம்பிள்ஸ் எழுதணும் அப்படின்னா இதுக்கான ஆன்டனிம் அப்படியே ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ கீழே இறங்குதல் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா மேலே இறங்குன்னு சொல்லலாமா. அப்போது உயர்த்தப்படுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் உள்ளதான் வரும்னு சொல்லலாமா. அப்போ இங்கே ஆப்ஷன் 3 இருக்குல்ல, அதில் இருக்க அப்லிஃப்டட் அப்படின்னு இருக்குல்ல, அது சொல்லலாமா. எஸ். அப்போ மொரோஷ் அப்படிங்கிறது கீழே இறங்குதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதுக்கு ஆன்டனிம் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லிஃப்டட்னு சொல்லலாம். கேஸ் உயர்த்துதல், உயர்த்தப்படுதல் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, அதுதான் வரும். சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க அப்லிஃப்டட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபில்லிங் த பிளாங்க் இன் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஃபில்லப்ஸ் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஹாவ் டேக்கன் ஹேர் தட் த டோர் இஸ் லாக்டு அண்ட் த விண்டோ டேஷ் ஃபாஸ்டனர்டு. ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில இடத்துல வந்து நம்ம சென்டென்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டோர் இருக்குல்ல, டோரை சாத்திட்டு லாக் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவும் டோரை லாக் பண்ணிட்டு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணு அப்படி சொல்லுவோம்ல, அதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து செக்யூர்லி, ஆப்ஷன் 2ல் வந்து சேஃப்லி, ஆப்ஷன் 3ல் வந்து அன்ஃபிக்ஸ்டு அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து டீப்லின்னு சொல்கிறாங்க. ஓகே. செக்யூர்லி, சேஃப்லி. ஓகேவா. ஸோ இந்த 2 வார்த்தையிலும் சில பேருக்கு டவுட் வரலாம். அன்ஃபிக்ஸ்டு அப்படின்னா சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ டீப்லி அப்படிங்கிறது ஆழமானதுன்னு சொல்ல, இங்கே ஆழமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதனால் டீப்லி அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து அன்ஃபிக்ஸ்டு. ஓகேவா. ஸோ அன்ஃபிக்ஸ்டு அதாவது ஒரு இது வந்து சரியாக இதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே, அந்த மாதிரி உள்ளதாக இருந்தால் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போது விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போது வந்து த விண்டோ சேஃப்லி. ஓகே. இந்த எல்ஒயின்னு வருதுல, அந்த மாதிரியான வார்த்தை தான் வரும். ஓகேவா. ஸோ விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடைச்சுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ வெர்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வெர்பை தான் வந்து யூஸ் பண்ணணும். அட்வெர்பு இந்த மாதிரி எப்படி அதாவது செக்யூர்லி வருமா, சேஃப்லி வருமா. ஓகேவா. ஸோ சேஃப்லினா பாதுகாப்பாகவும் வந்து செக்யூரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வார்த்தைகளும் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது 2ல் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர். ஓகேவா. சேஃப்லிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ த விண்டோ சேஃப்லி ஃபாஸ்டர். ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி நீடட் டு ஆப்ஷன் 1 2 3 எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் தான் ஏதோ ஒரு சென்டென்ஸில் தான் எரர் இருக்கும். அது எதுங்கிற கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வி நீடட் டு ஸ்ட்ரைக் ஒன்றோடாவே பார்த்துருங்க. வி 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 எல்லாம் இருக்கா? கரெக்டாக இருக்குது. நீடு. ஓகேவா, கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து டு ஸ்ட்ரைக்கு கரெக்டாக பாருங்கள். STRIKE ஸ்ட்ரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து பேலன்ஸ் கரெக்டு. பிட்வீன் கிரியேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்துங்க. கிரியேட்டிங் ஃபால்ஸும் கரெக்டாக தான். FALSE ஃபால்ஸு. அலாரம்ஸ் இங்கே தான் வந்து சம்பவம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ALAன்னு வந்திருக்கு மறுபடியும். ஓகேவா, ஸோ அப்போ அது சரியானு பார்த்தீங்கன்னா அது ALA வரலாம். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள். இப்போதைக்கு வந்துன்னா இங்கே இதை வந்து இப்போ நான் எலிமினேட் பண்ணுறோம். ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ALA மறுபடியும் வரல பார்த்தீங்களா இங்கே, அதனால தான் வந்துடும். இதை நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அடுத்தது மற்ற முள்ளையும் ALA அலாரம்ஸ்ன்றது. ஓகேவா, அடுத்து அன்ட் லெட்டிங். ஓகேவா, அடுத்து லெட்டிங் கரெக்டாக இருக்கா? லெட்டிங் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, LE 2 T வரணும். இங்கே ஒரு T தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனி எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து அர்ஜென்ட். ஓகேவா, ஸோ URGENT அந்த வருமா? ஓகேவா, ஸோ URGENT அந்த வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட 1வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனும் தான் இருக்குது. அப்போது நமக்கு சரியானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா URGENT அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அப்போது அர்ஜென்ட்டுங்கிறது URGENT அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜே வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 1ல் இருக்குல்ல, அதை வந்து நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா, சப்போஸ் மிச்சம் இருக்குது நம்மகிட்ட ஆப்ஷன் 3 மட்டும்தான். அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3 தான். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கேட்டாங்க அப்படின்னா நோ ஸ்பெல்லிங் எரர் தான். அப்போ நோ ஸ்பெல்லிங் எரரில் இதில் அலாரம்ஸில் வந்துன்னா இந்த இது 2வது மட்டும் தப்பாக இருந்துச்சு, அதனால் அதை எலிமினேட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் இருந்துச்சு. இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெட்டிங் பார்த்தோம். லெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீயை காணா, அதனால் இதை எலிமினேட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு இங்கே அர்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் எலிமினேட் பண்ணி வச்சுல, இந்த அர்ஜென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு கேட்குறதுல நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கணும். சில நேரத்தில் குழப்பம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இது இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சூஸ் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த அண்டர்லைன் டூ. ஓகேவா, ஸோ போல்டு பண்ணியிருக்காங்களா கலரில், அந்த வார்த்தைக்கான ஆண்டனிம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன கொடுக்குறாங்க? டேவி வுட் பி வெல் அவே ஃபார் ஹி வுட் ஃப்ரிட் அபவுட் ஹிஸ் கிராண்ட் மதர் தன் டு தட் வுட் டு நெய்தர் ஆஃப் தம் எனி குட். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு ஆண்டனிம் தான். ஸோ இந்த வார்த்தைக்கான ஆண்டனிம் பாருங்கள். இந்த ஃப்ரிட் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆண்டனிம், இந்த வார்த்தைக்கான முதல்ல மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா துன்பம், துக்கம் சொல்லலாம். ஸோ துக்கம். ஓகேவா, ஸோ துக்கம், துன்பம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு மீனிங் தான் வந்துன்னா இதுக்கானது வரும் ஃப்ரிட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும் ஆண்டனிம். ஓகேவா, ஸோ அப்போது ஆப்ஷன் 1ல் வந்துன்னா டிலைட், ஆப்ஷன் 2ல் கிராஃப். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 3ல் போத்தர், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா அக்ரோனிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இப்போது இங்கே பாருங்களேன், இதுக்கான இது பூரா பார்த்துருங்க. டிலைட் அப்படின்னா மகிழ்ச்சி. ஓகேவா, ஸோ மகிழ்ச்சி, சந்தோஷம்னு கூட சொல்லலாம். ஓகேவா, கிராஃப்ங்கிறது இந்த இது வைப்போமா, கிராஃப் ஒரு பொறியெலாம் சொல்லுவோமா, அந்த மாதிரி உள்ளது தான் வந்து வரும். போத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேதனைன்னு சொல்லலாம். வேதனை. அக்ரோனிஷி அப்படிங்கிறது தொந்தரவு, தொல்லைன்னு சொல்லலாம். தொந்தரவு, தொல்லை. ஓகேவா, அதெல்லாம் வந்து வரக்கூடியது. இப்போது நான் முதல் சொன்னேன்ல, இப்போ ஃப்ரிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து துக்கம், துன்பம் அப்படி மாதிரி குறிக்கக்கூடியது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேதனை, தொந்தரவு இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் அப்புறம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி? இந்த வேதனை, இது போத்தர், அகோனிஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்டோட சினானிம்ஸாக தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? அதனால் இதை எலிமினேட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்குது இந்த கிராஃப்ட், அதுவும் வந்து கண்டிப்பாக வராது. இப்போ
இது துன்பம் துக்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லுவோமா? அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க டிலைட்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? எஸ். ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா டிலைட் அப்படிங்கிறது தான் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ரிஃப்ட் அப்படிங்கிறது துக்கம் துன்பத்தை குறிக்கக்கூடிய மீனிங் வரக்கூடியது. இதுக்கான ஆப்போசிட் தான் ஆண்டனிம் கேட்டதுனால டிலைட்டுங்கிற மகிழ்ச்சிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் தட் ஹேஸ் அன் எரர் இன் த இஃப் தேர் நோ எரர். ஓகே. ஸோ இது வந்து எரர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் எரர் கண்டுபிடிக்கணும். இந்த சென்டென்ஸே 4-5 பார்ட்டாக வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராக்கிங். ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் த ஆர்ஜின் ஆர்ஸ் demonstration in the prehistoric era have proven to be an excessively difficult task அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வரும்? இது வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு இது வந்து நோ எரர் கூட வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சென்டென்ஸில் இருக்குல்ல அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதான் முக்கியம். ஸோ ட்ரெஸ்ஸிங் the origin of harsh demonstration in the prehistoric era have. ஓகே. இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடம் பாருங்களேன். இது வந்து பாருங்கள் த ப்ரீஹிஸ்டாரிக் எரா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர். ஓகேவா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. த ப்ரீஹிஸ்டாரிக் எரா அப்படிங்கிறது ஹேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரல் வெர்ப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஒரு காமனான ரூல் என்னென்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சிங்குலர் வெர்பு தான் வரணும். ஓகேவா? இதுதான் அப்புறம் ரூலு. ப்ளஸ் சிங்குலர் வெர்பு வரணும். அது இது ப்ளூரல் வெர்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே மாற்றி இருக்கு பாருங்களேன். அதாவது என்னென்னா இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே சிங்குலர் வெர்பு தானே வரணும். பட் இங்கே ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் ப்ளூரல் வெர்பு வரணும் அப்படிங்கிறதான ரூலு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேவுங்கிறது வராது. இந்த இடத்துல ஹேஸுங்கிறது தான் வரணும். ஓகேவா? அப்போது த ப்ரீஹிஸ்டாரிக் எரா ஹேஸ் ப்ரொவைன் டு பி அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு அப்படின்னா இது சரியாக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஹேவுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. அப்போது இந்த ப்ரீஹிஸ்டாரிக் எரா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகல அது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்கே எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நோ எரர் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் அதை எலிமினேட் பண்ணிடுங்க. மெயின் ட்ராக்கிங் த ஆர்ஜின் ஆர்ஸ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து டு பி எக்ஸைட்டட் அதுவும் இல்லை. அப்போ இந்த ப்ரீஹிஸ்டாரிக் எரா ஹேவ் இந்த இருக்கா? ஸோ அப்போ இதுதான் அதுனா சரியான ஒன்று. அப்போ ஆப்ஷன் 4 தான் அதுனா வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 தான் அதுனா இதில் இதாக இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க தான் எரர். ஓகேவா? ஸோ எதனால எரர் என்ன இது ஆன்சர் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஹேஸ் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சரியாக வந்துடும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்ட் டு த ஃபில்லிங் த பிளாங்க். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான். இங்கே டேஷ் ஷி வாஸ் பார்ட்லி டெஃப் ஷி வாஸ் த கிஃப்டட் பெயின்ஸ்டன்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேஷுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷி வாஸ் த கிஃப்டட் த பெயினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஆல்தோ அன்டில் பிகாஸ் 8. ஓகேவா? ஸோ 8னா இருந்தாலும் பிகாஸ் ஆகையால் அன்டில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்தோ இருந்த போதிலும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. அதை இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல போகணும். ஷி வாஸ் பார்ட்லி டஃப். ஓகேவா? ஸோ அதாவது ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கேன். ஒருத்தன் ஏழையாக இருப்பான். ஓகேவா? அவனை எப்படி இருமா சொல்லுவாங்க? அவன் உதவி செய்வான். அப்போ அவனை எப்படி சொல்லுவாங்கன்னா அவன் ஏழையாக இருந்தாலுமே பிறருக்கு வந்து உதவி செய்வான் இருந்தாலுமே சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்லி டஃப்பாக இருந்தாலும் ஷி வாஸ் கிஃப்டட் த பெயினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது அந்த மாதிரியான விஷயம் தான். இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இங்கே இது ஒரு சென்டென்ஸ் இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 சென்டென்ஸை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அந்த இடத்துல போகணும். ஓகேவா? சப்போ ஆல்தோ அன்டில் பிகாஸ் 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டில் தான். சாரி ஆல்தோ அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? ஸோ ஆல்தோ. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்தோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இருப்பின் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல்தோ ஷி வாஸ் பார்ட்லி டஃப் ஷி வாஸ் ஏ கிஃப்டட் பெயினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஆல்தோ அப்படிங்கிறது தான் அந்த டேஷில் வரும். ஓகே, புரிஞ்சா? எல்லாத்துக்கான மீனிங் சொல்லி என்ன வரும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இது சந்தேகம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணாததுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதிலளிக்கப்படும். தேங்க்யூ கைஸ்.